பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க்ல பிக் பாஸ் வீடே தீப்பிடிச்சு எரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ்ல டாஸ்க்ல ஒரு சண்டை வருதுங்க. ஆக்சுவலா இதை தான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பார்வதி பின்னாடி போகாதீங்கன்னா, பார்வதி சுத்தியே கண்டென்ட் நடக்காது, அது வந்து கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு டாஸ்க்ல வந்து சண்டை வருது. அந்த டாஸ்க் கொடுத்தது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அந்த சீக்ரெட் டாஸ்க்ல சாண்ட்ரா வந்து அடி நொறுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். உண்மையிலே சொல்றேங்க, சாண்ட்ரா வேற லெவல். நான் ஆக்சுவலா என்னமோ நினைச்சேன் இவங்கலாம் அந்த அளவுக்குலாம் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நேற்று ரிவ்யூ வீடியோல கூட சொல்லியிருந்தேன். தரமா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடை வந்து பாத்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிய வச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல கெஸ்டா தீபக் வந்து பாத்தீங்கன்னா அவர் சைடுல அவரோட பெர்ஃபார்மன்ஸை தெரிவிக்க வர்றாரு. உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுல வந்து சாண்ட்ராவை நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏன் இந்த பொம்பளை இப்படி பண்ணுது, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கொடுத்தது சீக்ரெட் டாஸ்க். இந்த சீக்ரெட் டாஸ்க்ல அவங்க என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க் நிறைவேற்றணும், இல்லனா ஆப்பு யாருக்கு, அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சோ என்ன பண்றாங்க, எதனால ஒரு மாதிரி கேட்டிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்றத ஃபுல்லா டீடைலா சொல்றேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, சாண்ட்ராக்கு அந்த டாஸ்க் கொடுத்தாங்களே, அவங்க டார்கெட் பண்ணது திவாகரை கிச்சன் டீம்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. இல்லனா ஸ்வாப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்து பண்ண மாட்டாரு. ஏன்னா திவாகர் வந்து ஒழுங்கா தான் வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி வியானா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. சோ அதனால வந்து அவங்க போனா போட்டோம், சாண்ட்ரா வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யாமல் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் கிச்சனை அப்படின்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க. வியானா வந்து இதான்டா சான்ஸ், நான் எடுக்கிறேன்டா கிச்சனுக்கு லீடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட் விளாண்டு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து நான் கிச்சனில் நான் இல்லைன்னு வச்சுக்கேன், என்னை வந்து நான் இப்போ வெளியே வந்துட்டேன், குவிட் பண்ணிட்டேன், வர செய்ய முடியாது சொல்லிட்டேன். இப்போ நான் இல்லைனா இந்த வீடு இந்த ஹோட்டலே ஒழுங்காக இயங்காது. இது அந்த கெஸ்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா தும்பிக்கிட்டே இருக்காங்க, போயிட்டு சும்மாவே தும்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சாப்பாட்டில் முடி இருக்கு, அவர் வந்து கையில் எடுத்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பிரியங்கா மஞ்சரில என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒன்றும் புரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. தீபக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாரு, ஆஹா இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, வாங்க நம்ம வெளியே போலாம் அப்படின்னு நம்ம சூட் கேஸ் எல்லாம் பேக் பண்ணி தலைவன் வெளியே வந்துட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு லைவ் இப்பதான் ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதாங்க நம்ம எதிர்பார்த்தது. இப்படிதான் பிக் பாஸ் வந்து போகணும் அப்படின்றது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். ப்ரோ இந்த பார்வதி பின்னாடி வர கண்டென்ட் இருக்குல்ல, அதாவது அவங்க வந்து ஒரு மாதிரி கண்டென்ட் பண்றாங்க, இந்த கண்டென்ட் வந்து சரியில்லை. அதாவது ஒரு சின்னதா இப்ப அவங்க மார்க் பண்றதும் அவங்க சுத்தி நடக்கிற ஒரு சண்டையே இவ்வளவு நாள் சீசன் போயிடுச்சு, அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு டாஸ்க்ல அந்த டாஸ்க்கை சரியா பண்ணல, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி, அது வந்து சண்டை வரலாம். ஆனா இண்டிவிஜுவலா இருக்கு அவங்க ஈகோக்காக ஒரு சண்டையை வந்து ஒரு டாஸ்க் வந்து அப்படியே எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி எதுவுமே இல்லாம ஆக்கிடுறாங்களா, காலி பண்ணிடுறாங்களே, அந்த மாதிரி இல்லாம இந்த சண்டை வந்து நீங்களே பாருங்க, லைவ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இது அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கு. ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க சாண்ட்ராக்கு. நான் எதிர்பார்க்கலங்க சாண்ட்ரா இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சீரியஸ்லி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இன்னொன்று திவ்யா, அவங்களுக்கு வந்து உண்மை தெரியுமா தெரியலையான்னு தெரியல சீக்ரெட் டாஸ்க், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இதாடா சான்ஸ் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஆப்பு வந்து திவ்யாவுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாண்ட்ராவை சீக்ரெட் டாஸ்க்கு கோசம் இவ்வளவு பண்றாங்க, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சீக்ரெட் டாஸ்க் தான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் திவ்யாவுக்கு இந்த மேட் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்க பிரஜன் கிட்ட மட்டும் தான் சொல்லி நான் பார்த்தேன், இன்கேஸ் யாராவது சொன்னாங்களே என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் பார்த்த வரைக்கும் பிரஜன் கிட்ட மட்டும் தான் நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ திவ்யா வந்து இந்த சமயத்தில் இவங்களும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்னொன்று இந்த துஷாருக்கும் திவ்யாவுக்கும் ஃபைட் வந்தது இல்லை நேற்று, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துஷாரும் திவ்யாவும் அப்படி முட்டிக்கிறாங்க. அவன் ஏறிக்கிட்டு வந்தான்னு சொன்னல, இந்த வாட்டி நீ ஏறிட்டு வந்தா நானும் ஏறிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு திவ்யா செம போல்டாக இருக்காங்க. அவங்க வந்து நம்ம என்ன நினச்சோன்னா, ஓகே நேற்று வந்து கொஞ்சம் அடங்கிட்டாங்க, அவ்வளோதான் திவ்யாவோட கேம் காலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அடங்குற கேரக்டர் இல்லைங்க, செம்ம போல்டாக இறங்கி அடிக்கிறாங்க. இதாண்டா சான்ஸ். அதாவது ஒரு பக்கம் சாண்ட்ரா கத்திட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நான் கத்துறேன், எங்களோட டார்கெட் அந்த கெஸ்ட் வந்து தெரிச்சு இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகணும், அப்படி இல்லைனா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கணும், இல்லை வேற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்வாப் அவங்களுக்கு நடக்கணும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஓகே இப்போ யோசிச்சு பாருங்களேன், சாண்ட்ரா வந்து அவங்க சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துட்டாங்க, அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த இடத்துல மேனேஜர் வந்து ஏன் திவாகரை ஸ்வாப் பண்ணக்கூடாது, வியானா சொல்கிறாங்க அவர் நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா இருக்காரு, அவர் எதுக்கு ஸ்வாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நியாயம் தான், இல்லைன்னு நான் சொல்ல, திவாகர் நல்லா தான் வேலை செய்யறாருன்னு வச்சுப்போமே. ஆனா இங்க ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது, அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னும் போது தாராளமா திவாகரை ஸ்வாப் பண்ணிட்டு வேற ஆளை போடலாமேங்க, ஏன் அதை பண்ண மாட்டாங்க, அவர் அங்கிருந்து வேலையிலேருந்து ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. அதுதான் எனக்கு புரியல. விக்கல்ஸால வியானாவை கண்ட்ரோல் பண்ண முடியாதா, அவங்க நீங்க அவர் எடுத்தீங்கன்னா நாங்க வேலையை விட்டு செய்ய மாட்டோம், அப்ப நீங்க வியானாவை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களால சாண்ட்ராவை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு மேனேஜரா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த சமயத்தில் பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னா ஓகே, அப்ப வியானா வந்து வியானா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றியா, வேலையை விட்டு போ. அப்போ வியானா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும்ல, இப்போ சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது இப்போ இவங்க சாதகமாக ஓகே நான் திவாகரை வேலையை விட்டு தூக்கிடுறேன், வியானா என்ன சொல்கிறாங்க, அவர் வேலையை விட்டு தூக்கினா நாங்களாம் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, நானே பார்த்துக்கிறேன், அவர் வேலையை விட்டு மட்டும் தூக்குங்க, கிச்சன் உள்ள போய் நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுக்க தெரியல. இதுதான் விக்கல்ஸ். ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து மேனேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அவர் தான் பக்காவாக பிளான் பண்ணோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே ஒரு டெசிஷனே எடுக்கல. சாண்ட்ரா பார்க்குறேன், ஓகே சாண்ட்ரா இப்போ என்ன உங்களுக்கு மாற்றணும், சிம்பிளாக போயிட்டு அவர் என்ன திரும்ப சொல்லிக்கணும், திவாகர் உங்களை வந்து ஸ்வாப் பண்ணுறோம்,
அது என்ன ரீசன்லாம் கேட்காதீங்க, உங்களை வந்து வேற இதுக்கு மாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவரு போயிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு, திவாகர் இந்த மாதிரி அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, அதனால வந்து இந்த மாதிரி ஆகுது, ஸோ இதனால இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்ப நாங்களும் போக மாட்டோம் அப்படிதான் சொல்லுவாங்க. இவர் ஒரு மேனேஜரா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சிருக்கணும் விக்கல்ஸ். எனக்கு தெரிஞ்சு இங்க பெரிய ஃபெயிலியர் வந்து விக்கல் தான். ஏன்னா இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து தூக்கணுன்றாங்க, இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து போக மாட்டேன்னு சொல்ற ரேஞ்சு கொண்டு போயிருக்கூடாது. இவர் வந்து வேற ஒரு காரணத்தை சொல்லி அவர் அங்க வந்து ஸ்வாப் பண்ணிருக்கணும், சிம்பிளா மாத்திருக்கணும். திவாகர் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன், கிச்சன் டீம்ல இதுக்கப்புறம் இருக்க வேணா, உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து வேற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும், இஷ்யூவும் வந்திருக்காது. சிம்பிளா பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் நடத்திருக்கலாம். இதுதான் மேனேஜரோட ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லு விக்ரம் கிட்ட இல்ல, சொதப்பிட்டாரு. ஆக்சுவலா இங்க வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ மாறினதுக்கு சாண்ட்ரான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, சாண்ட்ராக்கு டாஸ்க்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் திவ்யா ஏன் கத்துறாங்க எது கத்துறாங்கன்னு தெரியல, சண்டை பயங்கரமாக அவங்க பாட்டுன்னு லைவ்ல போட்டு, லைவ் உண்மையிலே ஃபயராக இருக்கு. அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் செய்யறாங்க. சாண்ட்ரா விஜய் பார்வதி செய்யறாங்க. நீ ஏதாவது ஏதோ காரணத்தை எடுத்துன்னு வராங்க, அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன், இவ்வளோ நாள் பார்வதி எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை டாஸ்கில் வச்சு செய்கிற பார்வதியால் வாய் பேச முடியல. ஐயோ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்குமே, இப்போ எதுவும் பண்ண முடியல. இன்கேஸ் பார்வதி மட்டும் மேனேஜராக இல்லை, அந்த சுயரூபம் சந்திரமுகி வெளியே வந்திருக்கும். இப்போ அவங்ககிட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டாஸ்கில் நம்ம இருக்கோம், நேற்றுலேருந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், விட்டுறக்கூடாது சொல்லு, சாரி மேம், சாரி சார் அப்படின்ற அப்பப்போ லைட்டாக எட்டி பார்க்குது. இருந்தாலும் பார்வதி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது பார்வதி வந்து சாண்ட்ரா மேல எவ்வளவு கான்ல இருந்தாங்கன்னு. கண்டிப்பா வச்சு செய்வாங்க. ஆனா இவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டா மோஸ்ட்லி எல்லாரோட கோவம் குறையும். ஆனா இங்க திவ்யா துஷார் ஃபைட் வந்துட்டு இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு போற மாதிரி தெரியல. ரெண்டு பேருக்கும் பயங்கரமா கிளாஷ் முட்டிக்குது. அவனும் ஒரு மாதிரி நெருங்கி வரான், இவங்களும் விடுற மாதிரி இல்லை. நீ இருந்தா பயமா எனக்கு, நானா பயன்ட்டனா அப்படின்ற மாதிரி இவங்களும் போயிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சண்டையில் அவங்க நேற்று துஷாரும் திவ்யாவும் சண்டை போட்டாங்களே, ஸோ அந்த சண்டையில் இந்த மேட்டர் இதில் கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா இந்த மாதிரி வந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி யாரு இவங்க சொல்லிட்டாங்க, சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க, கெஸ்ட்டுக்கு பிடிக்கலன்னா வெளியே போக சொல்லுங்க, செக் அவுட் பண்ணிட்டு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து எல்லாம் வந்து எப்படி சாண்ட்ரா அதை சொல்லுவீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு இருக்கும்போது திவ்யா வந்து சொல்ல, நேற்று இதே தான் துஷார் சொன்னா, அவங்க செக் அவுட் பண்ணிட்டு போறதா இருந்தால் போட்டோம் அப்படின்ற மாதிரி துஷார் சொன்னா. ஸோ அது மட்டும் எப்படி சரியாகும், அதுவும் டாஸ்கில் தான் நடந்தது, இதுவும் டாஸ்கில் தான் நடந்தது, ஸோ அவன் சொன்னது தப்பு தானே, அப்போ மட்டும் ஏன்டா யாருமே கேட்கல அப்படின்ற மாதிரி அதை ஒரு பாயிண்டாக வச்சு அங்கே ஒரு கலவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே லைவ் வந்து பயங்கர ஃபயராக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சாண்ட்ரா கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேருக்கு தோணும். ஆனால் சில பேருக்கு தோணும் சாண்ட்ரா பண்ணுற தப்பு, அவங்க ஆட்டிடியூட் என்ன ஆட்டிடியூடு, ஒரு பொம்பளை இப்படியே ஆட்டிடியூட் காமிக்கிறது, அவங்க வேணும்னு தாங்க ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க, அப்படி தான் காமிப்பாங்க. ஏன்னா நிறைய தற்கொலைஸ் என்ன பண்ணுறானுங்க, அதை எடுத்து சில இதை பார்த்தேன், காலையில் ட்வீட்டில் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து என்ன அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு பாரு, ஒரு திவாகர் எவ்வளோ உழைக்கிறாரு, அவர் உழைப்பை கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்கானுங்க. டே தற்கொலைஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் தான், அவங்க அப்படி தான்டா பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலாக சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டாஸ்க் அது மட்டும் இல்லை, இது டாஸ்க் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆப்பும் இருக்கு. இன்கேஸ் அதை செஞ்சு முடிக்கலாம் டேரக்டா நாமினேஷன் வந்துருவாங்க. இப்போ எப்படி சொல்றது, அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காம இருந்தா அவங்க இவ்வளவு எஃபர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணணுமா அப்படின்னு கூட யோசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தாண்டி அவங்கள டேரக்டா நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார். ஸோ இந்த ஆப்ல இருந்து அவங்க தப்பிக்கணும். இப்போ ஒன்னும் அவங்க டாஸ்க் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பிக் பாஸ் வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துட்டாரு, எனக்கு வேணாம் பாஸ் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு போக முடியாது. ஒன்ஸ் கொடுத்துட்டாரு, அது எடுத்துக்கணும். அது எடுத்ததுக்கு அப்புறம் அதுல வந்து நீங்க ஜெயிச்சு தான் ஆகணும். தோத்தா உங்களுக்கு ஆப் அப்படின்னும் போது அந்த எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் எடுத்து தான் ஆகணும். அதை சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா விக்கல் சீக்கிரம் நினைச்சா இப்போ கூட சிம்பிளா முடிச்சலாம். திவாகரை மாத்திட்டு அங்க வேற ஒரு ஆளை போட்டு வேற ஒரு ஒர்க்குக்கு ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டு வியானா ஓவரா கத்திட்டு இருக்கா, வியானா ஒரு பக்கம் கத்த விடுங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, வியானா அப்படி என்ன எக்ஸ்ட்ரீம் போறாங்க, அப்ப அவங்களும் சாண்ட்ரா மாதிரி பிஹேவ் பண்ணாதானே தெரியும். அப்ப அவங்களோட கேரக்டர் என்னன்னு, இப்ப சாண்ட்ராவை என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்களே, அப்ப அவங்களே அந்த பொசிஷனுக்கு தள்ளுங்க. ரொம்ப சேஃபா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, ஒன்லி கிரிஞ்ச் ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. லைவ் பாக்குறவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.